அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய தட்டைப்பயிர் மசாலா பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு காராமணி அது வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தா நம்மளுக்கு காலையில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மதிய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நைட்டுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஓகே, இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த காராமணியை போட்டுடலாம். தட்டைப்பயிரை சேர்த்துட்டோம். இது வந்து இதில் அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும், ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தட்டைப்பயிரில் சால்ட் நல்லா பிடிக்கும். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பெருசுனா 2 போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சுருப்போம். ஓகே, அப்போ இருக்கட்டும், 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ஸ்டீமும் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வைக்கிறேன். அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே எல்லாத்துக்குமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிடலாம். ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, கருகிராமல் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப்பு தட்டைப்பயிர் எடுத்துறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஓகே, இப்போ வதக்கிடலாம். ரொம்ப சிவக்க வதக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வதக்கினா போதும். 75% நீங்கள் வதக்கினா போதும். அதில் வந்து 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நேரமே சேர்த்துருக்குறோம் தட்டைப்பயிறு வேக வைக்கிறதுக்கு. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம சூடு பண்ணலாம். ஓகே, ஃப்ளேம் ரொம்ப கூட்டி வைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு 3 டொமேட்டோ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன டொமேட்டோ ஆனதுனால நான் 3 எடுத்தேன். நீங்கள் பெருசுனா 2 போதும். அதையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ வேக வச்சுருக்கக்கூடிய தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் அந்த தட்டைப்பயிரெலாம் நல்லா சேரணும்.
பாருங்கள், தண்ணி வந்து நம்ம வச்சது கரெக்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் கிரேவி நமக்கு வேணும். சப்பாத்தி, ஆப்பம், பூரி எல்லாத்துக்கும் சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மசாலா. அதனால் கொஞ்சம் கிரேவி வேணுமே. நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுட்டு இங்கே வந்து இதை கொதிக்க வைக்கணும். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மி, நான் கொஞ்சம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் கிளறி விட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வரட்டும். காரம், சால்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் கொதிச்சா தான் நம்ம மசாலா எல்லாம் நம்ம தட்டைப்பயிரில் பிடிக்கும். அதுக்காக அப்படி பண்ணுறது. கிரேவியும் கொஞ்சம் திக்காகும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி வேணும். இன்னும் உங்களுக்கு திக்காகணுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், நம்ம தட்டைப்பயிறு மசாலா, காராமணி மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியும் கூட. ஓகே, தேங்க்யூ.